நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இல் வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் நாம் தொடர்கிறோம். இன்று சொல்லப்படுகிற இந்த திருக்குறள் திருமண வாழ்க்கையிலே வாழ்த்து வழங்குவதற்கு உரையாற்ற வருகிறவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு குறள். அதை நீங்கள் இப்பொழுது உடனடியாக அறிந்திருக்கிறீர்கள். தெரிந்தவர்கள் இணைந்து சொல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் பண்பும் பயனும். அன்பு அது பண்பு, அரண் அது பயன். அன்பும் அறனும் இருக்கும் இடத்தில் அதுதான் பண்பும் பயனுமாக அமையும். எனவே இல் வாழ்க்கையோ மாணவர் பருவ வாழ்க்கையோ துறவற வாழ்க்கையோ எதுவென்றாலும் அது பண்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும், பயன் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்படி பண்பும் பயனும் நிறைந்த ஓர் இல் வாழ்க்கை அமைவதற்கு அடித்தளமாக அன்பு இருக்க வேண்டும், அரண் இருக்க வேண்டும். இந்த அன்பு என்பது என்ன? கணவன் மனைவி இருவரும் இணைந்து அவர்கள் இருதலை காதலாக ஒருவர் மீது அன்பு கொண்டவர்களாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உறவு நிலையை நாம் அன்பு என்று சொல்கிறோம். அந்த அன்புதான் அந்த இல் வாழ்க்கையினுடைய பண்பு. அந்த அன்புத்தன்மை குறைகின்ற பொழுது அது பண்பற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பண்பாளர்கள் என்றாலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற இந்த அன்புத்தன்மையில் அவர் குறைவுபட்டவராக இருந்தால் அங்கு பண்புத்தன்மை குறைந்து நிற்கிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதை போன்றே ஒரு வாழ்க்கை என்பது பண்பு நிறைந்ததாக மட்டும் இருந்தால் போதுமானது அன்று, அது பயன் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். பயன்பாடு அங்கு இருக்க வேண்டும். வாழ்ந்த இந்த வாழ்க்கையின் விளைச்சல் என்ன? நான் அனுப்புகின்ற இந்த மழையோ பனியோ அது பயன் தராமல் திரும்பி வராது. அதை போன்று நான் சொல்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் அது பயன் தராமல் என்னிடம் திரும்பி வராது என்று இறைவன் கூறுகிறார். ஆக இல் வாழ்க்கை என்பதே பண்பு நிறைந்த பயன் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளால் திருவுளம் கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அவ்வாறு அமைவதற்கு இங்கு அன்பு என்பது இருக்க வேண்டும். அதை போன்று அரண், கணவன் மனைவி இணைந்து வாழ்கையில் ஏற்படுகிற அந்த அன்பின் மிகுதியினால் ஆற்றலினால் இந்த சமூகத்திற்கு நற்பயன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் திரு அவை போற்றுகிற இந்த இல்லறத்தார், விவிலியத்தில் சுட்டிக்காட்டப்படுகிற இல்லறத்தார் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். அது ஆபிரகாம் சாராவாக இருக்கலாம், ஈசாக்கு ரெபேக்காவாக இருக்கலாம், அன்னை மரி தந்தை வளனராக இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே இத்தகைய ஒரு வாழ்வியல் நிலையிலே அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். அந்த வகையில் தான் சீராக்கின் ஞானம் 25:1 சொல்கிறது, இனியவை 3 என்று சொல்லி அது இந்த மூன்றையுமே குறிப்பிடுகிறது. ஒன்று, உடன் பிறந்தவர்களிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை, அது இனியவை, இனியது. அதை போன்றே அயலாரோடு அண்டை வீட்டாரோடு கொள்கின்ற நட்பு, அதுவும் இனியது. அதோடு சேர்ந்து கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அன்பு, இந்த மூன்றுமே மிக மிக இனியவை
என்று சீராக்கின் ஞானம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மூன்றையுமே கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இல்வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த இல்வாழ்க்கையை வாழ்கின்ற ஒவ்வொருவருமே தங்கள் வாழ்க்கை பண்பு நிறைந்ததாக, பயன் நிறைந்ததாக இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளுமே ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது பிழை இருக்கிறது என்றால் அங்கு இடம்பெற்றிருக்க வேண்டிய அன்பில், அறத்தில் அங்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதாக இருக்கும். அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், மீண்டும் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவாக்கினர்கள் அறைகோல் விடுப்பது போன்று இந்த திருக்குறளிலே இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை நாம் எல்லாருமே சொல்வதற்கு முயல்வோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நன்றி. ஞாயிறு மறைவுரை சிந்தனை. உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை, என்னில் உன்னை, உன்னில் என்னை, என்னில் உன்னை, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 17ஆம் ஞாயிற்றுக்கான மறையுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, வீட்டில் பயன்படாத பழைய பொருட்களை எல்லாம் வாங்கி கடையில் வைத்து பயன்படக்கூடியவர்களுக்கு ஏலத்திற்கு விடக்கூடிய ஒரு கடை ஒன்று இருந்தது. அந்த கடையிலே நீண்ட நாட்கள் ஒரு இசைக்கலைஞரால் மிகச்சிறப்பாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வயலின் இசைக்கருவி அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினரால் அந்த ஏலக்கடைக்கு விற்கப்பட்ட ஒரு வயலின் வந்து சேர்த்து, அந்த வயலின் அந்த கடையிலே ஒரு மூலையிலே எல்லோரும் நுழைந்தவுடன் பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்தது. யாரும் அதை சில நாட்களாக வாங்கவில்லை. பிறகு கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கப்பட்டது. அதை இன்னும் யாரும் பார்க்கவே இல்லை. பிறகு ஒரு மூலையிலே அது கிடத்தப்பட்டது. பலர் அந்த கடைக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் கிடைக்குமா என்று அடிக்கடி வாங்க வருவது வழக்கம். பலரும் அந்த வயலினை பார்த்திருக்கிறார்கள், ஆனால் ஒரு நாள் கூட வாங்கவில்லை. சிலர் தினந்தோறும் வருபவர்களாகவும் கூட இருந்தார்கள். ஒரு நாள் அந்த வழியாக அந்த கடைக்கு வந்த ஒரு வயலின் இசை கலைஞர் அந்த வயலினை பார்த்துவிட்டு அதை எடுத்து தூசியை துடைத்து அந்த நரம்புகளை சிறிது சரி செய்து வெளியே பொறுமையாக உட்கார்ந்து அருமையான ஒரு பாட்டிற்கான இசையை அந்த வயலினிலே நீட்டி காண்பித்தார். அதை பார்த்த மக்கள் அனைவரும், ஆகா, இவ்வளவு அருமையான இசை வெளிப்படுத்தக்கூடிய, இசையை கொடுக்கக்கூடிய வயலின் தான் இத்தனை நாட்கள் இந்த இடத்துல இருந்ததா என்று உடனே அதை வாங்க முயற்சித்தார்கள். அதனுடைய ஏலம் விடக்கூடிய விலை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதிகபட்ச விலைக்கு ஒருவர் அதை வாங்கி சென்றார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு கதை. இந்த கதை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய ஒரு இயல்பை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கும் அழைப்பை இன்னும் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள இந்த கதை உதவும் என்று நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு 3 உவமைகளை சொல்கிறார். புதையல் உவமை, முத்து உவமை, வலை உவமை. இந்த புதையல் உவமையும் முத்து உவமையும் ஏறக்குறைய ஒரே சிந்தனை நமக்கு வழங்குகின்றன. இந்த புதையல் உவமையிலே நாம் பார்க்கிறோம், நிலத்தில் மறைந்திருந்த ஒரு புதையலை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். அதை மூடி வைத்துவிட்டு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக அந்த புதையல் அங்குதான் இருந்தது. எப்படி அந்த கடையில் அந்த வயலின் அங்கேதான் இருந்ததோ, பலரும் வரப்போக பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள்.
ஆனால் அதை கண்டுகொள்ளவில்லை. அது புதையலாக விலை உயர்ந்ததாக யாருக்கும் தென்படவில்லை. அதே போல அந்த நிலத்தில் பலர் வந்து போயிருப்பார்கள், பலர் கடந்திருப்பார்கள். பலருக்கு அது ஒரு சாதாரண பொருளாகத்தான் தென்பட்டிருக்கும். ஆனால் ஒருவர் அதை புதையலாக கண்டுகொள்கிறார். எனவே ஓடிப்போய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த புதையல் இருக்கக்கூடிய நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்திருக்கும் புதையலை நாம் கண்டும் காணாமல் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை நாள்தோறும் திருப்பலி என்கிற மாபெரும் அருள் சாதனத்திலே பார்க்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இறை வார்த்தை என்கிற விவிலிய வாசிப்பிலே சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பிலே அவரை கண்டுகொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏழை எளியவர்களில் அவரை காண அவருக்கே உதவ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இயேசு என்கிற புதையலை, மாபெரும் செல்வத்தை நாம் நாள்தோறும் கண்டும் காணாமல் கடந்து கொண்டிருக்கிறோமா என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, அவர்கள் உடனே முடிவு செய்தார்கள். எதையும் தள்ளி போடவில்லை, உடனே முடிவு செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது உடனே போய் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று நிலத்தை வாங்கி கொண்டார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். முத்து ஓமையிலே வணிகர் நல்ல முத்தை தேடி செல்கிறார். விலையுயர்ந்த முத்தை கண்டவுடன் தமக்குரிய எல்லாவற்றையும் விற்றுவிட்டு உடனே அதை வாங்கிக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக வாழ்க்கையில் உண்மையான ஒரு பயனுள்ள மிக உயர்ந்த உன்னதமான செல்வத்தை, புதையலை கண்டுகொண்ட யாரும் தள்ளி போடவே மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாம பல நேரங்களில் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்கிற புதையலை கண்டுகொள்கிறோம். அதான் நம்ம வாழ்க்கைக்கு உகந்தது, விண்ணரசுக்கு உகந்தது என்று கண்டுகொள்கிறோம். சில நேரங்கள்ல நாம் பாவ செய்யணும், என்னுடைய பாவ வாழ்க்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது, பாவத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறேன் என்பதை கண்டுகொள்கிறோம். அது ஒரு புதையல், ஒரு மாற்றத்திற்கான வழி கண்டுகொள்கிறோம். தினமும் ஜெபிக்கணும் அல்லது இந்த கருத்துக்காக கொஞ்ச நேரமாக இன்னைக்கு ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது உண்மையிலே ஒரு மாற்றத்திற்கான புதையல், ஒரு அழைப்பு. திருப்பலிக்கு தவறாம போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருவது, ஒரு தெளிவு வருவது உண்மையிலே ஒரு புதையல், ஒரு செல்வம், ஒரு அழைப்பு. ஒரு பாவ பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானிப்பது கூட ஒரு புதையல், ஒரு அழைப்பு. ஆனா இதெல்லாம் உடனே செய்கிறோமா? எப்படி அந்த புதையலை கண்ட அவர் தமக்குரிய எல்லாத்தையும் வித்துட்டு அதை உடனே வாங்கி கொண்டாரோ, தவற விடாமல் உடனே செய்தாரோ, விலை உயர்ந்த முத்தை கண்டவர் மற்ற எல்லாத்தையும் வித்துட்டு அதை வாங்கி கொண்டாரோ, அதே போல உடனே நாம் மன்னிக்க தயாராகிறோமா? உடனே பாவ சங்கீதனத்திற்கு போகிறோம், உடனே ஜெபிக்க நாம் முயற்சி எடுக்கிறோம், உடனே அன்றே திருப்பலிக்கு செல்ல முயற்சிக்கிறோமா? அல்லது ஒரு பாவ பழக்கத்தை விட்டுவிட முயற்சிக்கின்றோமா, செய்கின்றோமா, உடனே செயல்படுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை செய்வதே இல்லை. நாளைக்கு பார்த்திருக்கலாம் அல்லது மெதுவாக செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போட செய்கிறோம். அப்படின்னா நம் கண்களிலே நாம் கண்டது, நமக்கு வந்த தெளிவு என்பது நமக்கு புதையலாக தென்படவில்லை என்பதுதான் பொருள். மூன்றாவது, அன்புக்குரியவர்களே, நாம் எதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஒரு புதையலை நாடி செல்கிறோமோ, மிக உயர்ந்த ஒரு காரியத்தை நாடி செல்கிறோமோ, அப்போது நாம் விட்டதை மகிழ்ச்சியோடு விடுகிறோமா என்ற சிந்தனையை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறது. நாம் பார்க்கிறோம், அந்த புதையலை கண்டவர் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்கு எல்லாத்தையும் விற்றுவிட்டு அந்த நிலத்தை வாங்கி கொள்கிறார். அதே போல அந்த முத்தை கண்டவரும் மகிழ்ச்சியோடு போய் எல்லாத்தையும் வித்துட்டு அதை வாங்கி கொள்ளுகிறார். அப்படின்னா நம்ம ஒரு மாற்றத்திற்குள் வந்து விட்டோம் அப்படின்னு வைங்க. அது உண்மையிலேயே நமக்கு சுமையாக இருக்கிறதா இல்ல சுகமாக இருக்கிறதா யோசிச்சு பார்க்கணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக இரவு முழுவதும் விழித்திருப்பது அவளுக்கு ஒரு சுகம்தான், ஒரு மகிழ்ச்சி தான். அந்த தியாகத்திலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு குருவானவருக்கு உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிப்பது என்பது இழப்பு அல்ல, உண்மையான மகிழ்ச்சியாகத்தான் அது இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை விட்டு விலகுவது அல்லது ஒருவரை மன்னிப்பது என்பது அந்த மன்னிக்காமல் வஞ்சக நெஞ்சத்தோடு வெறுப்போடு இருப்பதை விட, பாவத்தோடு இருப்பதை விட மிக உயர்ந்த நிலைக்கு கடந்து செல்வது. அது ஒன்றும் இழப்பு அல்ல. எனவே அன்புக்குரியவர்களே, அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தர வேண்டும்.
அப்ப நான் மாறிவிட்டேன் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஐயோ இதை விட்டுட்டோமே என்ற கவலையில் இருக்கிறோமோ, உண்மையான மகிழ்ச்சியில் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திலே ஒரு புதையலாக, மிக உயர்ந்த உன்னதமான செல்வமாக கண்டு கொண்ட மகிழ்ச்சியில் நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், இன்று வாசிக்க கேட்கவிருக்கிற முதல் வாசகத்திலே 1 அரசர்கள் புத்தகத்திலே சாலமோனிடம் அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்படுகிறது. அவருடைய தேர்வு நமக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் வியப்பளிப்பதாகவும் இருக்கிறது. சாலமோன் கடவுளுடைய பார்வையிலேயே ஆண்டவருக்கு உகந்ததை கேட்கிறார். அதாவது ஆண்டவரே சொல்லும்படி அவர் நீண்ட ஆயுளையோ செல்வத்தையோ எதிரிகளுடைய உயிரையோ எதையுமே கேட்கவில்லை. அவர் கேட்பது நன்மை தீமையை பகுத்தறிய தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை தாருங்கள். உன் மக்களுக்கு நான் நீதி வழங்க தகுதியோடு இருக்க இது உனக்கு உதவும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறார். ஆண்டவரும் அவருடைய கேட்டலை, அவருடைய வேண்டுதலை அங்கீகரிக்கிறார். இந்த உலக போக்கிலான செல்வம், காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து அவர் ஞானம் என்கிற ஒரு செல்வத்தை விரும்புகிறார் என்பதை கடவுள் அவருடைய பார்வையிலே உகந்ததாய் கண்டார் என்று பார்க்கிறோம். 1 அரசர்கள் புத்தகம் 3:10 சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உகந்ததை நாடுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த இறைவாக்கு வழிபாடு அழைக்கிறது. நற்செய்தியிலே அன்புக்குரியவர்களை கடைசியிலே நாம் பார்க்கிறோம். கடைசி ஓமை, வலை ஓமை இயேசு சொல்கிறார். அந்த ஓமையிலே மீன்கள் கடலிலிருந்து அரித்து வரப்படுகின்றன. அந்த வலை எல்லா வகை மீன்களையும் கொண்டு வருகிறது. அதிலே நல்ல மீன்கள் மட்டும் பிரித்து எடுக்கப்படுகின்றன, மற்ற மீன்கள் தூக்கி எறியப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்து என்கிற மாபெரும் செல்வத்தை, ஒரு புதையலை கண்டுகொள்ள திருச்சபை நமக்கு அன்றாடம் அழைப்பு கொடுக்கிறது. அந்த வாய்ப்புகளை வாரி வழங்குகிறது. இந்த திருச்சபையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களாகிய நாம் அனைவருமே பலர் நல்லவர்களாக இருக்கிறோம், பலர் கெட்டவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்குத்தான் யார் என்பது தெரியும். கடவுள் பொறுமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தீர்ப்பிட காலம் தாழ்த்துவர் தான். ஆனால் அவர் நீதியும் உள்ளவர். எனவே அவர் ஒரு நாள் வரும், அந்த தீர்ப்பு நாளிலே உண்மையான நல்ல புதையல்களை தேர்ந்து கொண்டவர்களை, உயர்ந்த செல்வங்களை தேர்ந்து கொண்டவர்களை அவர் ஏற்றுக்கொள்வார். நல்ல மீன்களைப் போல சேகரித்துக் கொள்வார், பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வார், மற்றவர்கள் எல்லாம் தூக்கி எரிந்து விடுவார் என்று அந்த வலை ஓமை நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த வலை ஓமையிலே மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 49வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உலகம் முடிவிலும் இவ்வாறே நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். 50வது வசனத்திலே பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று முடிகிறது. எனவே நம்முடைய சரியான தெரிவு, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் தெரிவு செய்வது நம்மை நேர்மையாளர் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும், மிக குறிப்பாக நிலைவாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற தெளிவை இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு வழங்குகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்பை வாழ்வாக்கவும் இறைவன் நமக்கு நிலைவாழ்வை பரிசாக தரட்டும். ஆமென். வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. உனை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.